சென்னை துறைமுகத்தில் கிரேன் மோதி தனியார் நிறுவன ஊழியர் பாலமுருகன் உயிரிழந்த சம்பவம் குறித்து அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கண்டெய்னர் இறக்கும் பணியை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது பாலமுருகன் மீது கிரேன் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பாலமுருகனுக்கு திருமணமாகி 2 வயதில் குழந்தை உள்ள நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவருடைய உறவினர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். சென்னை துறைமுகத்தில் கிரேன் மோதி தனியார் நிறுவன ஊழியர் பாலமுருகன் உயிரிழந்த சம்பவம் குறித்து அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள் என்ன? சென்னை துறைமுகத்திற்குள் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனம் ஒன்றின் சொந்தமான கிரேன் கண்டெய்னர் யார்டிலிருந்து வேறொரு கண்டெய்னர் ரயில்வே கேனுக்கு மாற்றக்கூடிய பணி என்பது நடந்தது. நேற்று அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் போது கிரேன் சங்கிலிகளை இயக்கி கொண்டிருந்த போது அதனை சரிபார்க்கக்கூடிய பணியில் விழுப்புரத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் சோதித்துக் கொண்டிருந்தார். திடீரென கிரேன் ஓட்டிய டிரைவர் அவர் பின்னால் இருப்பதை கவனிக்காமல் கிரேனை ஆபரேட் செய்திருக்கிறார். அதில் மோதி பாலமுருகன் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என்று அவரது குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் துறைமுகம் காவல் நிலைய வாசலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இறந்து போன பாலமுருகனுக்கு திருமணமாகி 2 வயதில் குழந்தை இருப்பதாகவும் அவர் வாழ்வாதாரமின்றி அவரது குடும்பம் தற்போது இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உரிய நிவாரணத்தை அந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் பூக்கடை காவல் துணை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்து வருகிறார். இன்னும் பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை. போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.